வன்னி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செகண்ட்ல இப்ப உங்களோட போட்டோ வந்து நீங்க ரெஸ்டாரண்ட்ல வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு வந்து நாங்க ஆட்டோமேட்டிக்கா எழுதி வச்சுக்கோம். பயப்படாத குருடா அப்படி. ஓ லெஹங்கா மாடல் நடுபடாம இருக்கிறதுல நடுகிறதுக்காண்டி நாங்க ஜம் பண்ண போதும் எங்களுக்கு அற்புதமா இருக்கு. அதாவது பனைமரத்துக்கு வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி மாமா பொறுங்க. இப்ப கொடுங்கம்மா. நாங்க அறிமுகப்படுத்துறோம் இந்த மாதிரி ஏண்டா அம்மம்மா வெட்டேக்க இந்த பாக்க வட்டியை நாங்க என்ன பாக்குறது தானே. சோ அத நாங்க ஹியூமன் விஷன் டிடெக்ஷன் சொல்லுவோம். இவ்வளவு ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுறதை நாங்க எதிர்க்கிறோம். இப்படி வடிவத்துல 1 கிலோ கடலுக்குள்ள நான் போய்க்கிறேன். அம்மம்மா சட்டக்கு சட்டக்கு வட்டி கொண்டிருப்பா. இந்த மெஷின்களால நட்டு. வன்னி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில வந்து யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மண்டபத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரோபோவும் அது தவிர நிறைய பொருட்களும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னால் ரோபோ வந்து கண்காட்சிக்கு வைக்கப்பட்டு அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய நன்மை தீமை எல்லாமே சொல்லி கொண்டிருக்கணும். அது சம்பந்தமாக வந்து கேட்டு அறிஞ்சு கொள்வோம். ஐபிஎல்ல பயன்படுத்தப்பட்ட அந்த டோக் ரோபோ வந்திருக்குது. அது பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து இங்கே வருது இருக்கிறத காணக்கூடிய இருக்கு. நாங்களும் போய் பார்வையிடுவோம். இப்பொழுதுதான் எனது யூடியூப் தளத்தை முதல் பார்வையிடுவீர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு காணொலியை பார்வையிடுங்க. வாங்க இப்போ காணொலிக்க போவோம். இதுக்கு மேலே தான் வந்து எல்லா விடயங்களும் காணப்படுது. நாங்கள் இப்போ மேலே தான் போய் கொண்டிருக்கிறோம். மேலே போய் வந்து பார்வையிடுவோம். ஜால பகுதியிலேயும் வந்து நிறைய விடயங்கள் காணப்படுது. இதை நாங்கள் அப்படியே சுற்றி கொண்டு வருவோம். இப்போ வந்து மேலே போய் மேலே என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை பார்வையிடுவோம். ஜாலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாலையும் வந்து நிறைய விடயங்கள் காணப்படுது. ஒவ்வொன்றும் புது விதமாக வந்து நிறைய இதில் காணப்படுது. இல்லை அந்த ரோபோவை தான் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்கணும் பாருங்கள். அதில் நாங்கள் பார்வையிடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளை வந்து பார்த்து கொண்டு ஏதோ சொல்லுது பாத்தியா, தொட்டா சொல்லும் தண்டை கேண்ட தொட வேண்டாமா. நல்லம்மா அச்சாவா? அச்சா. இப்போ வந்து நாங்கள் இந்த ரோபோ சம்பந்தமான விளக்கத்தை வந்து அந்த ரோபோ பெரியவர்கிட்ட வந்து கேட்போமே. பாருங்க வித்தியாசமா இருக்கு. எப்படி இருக்கு அந்த ரோபோவை எப்படி உருளுதாண்டு பாருங்க. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கு நாங்கள் இனோவேஷன் ஃபெஸ்டிவல் 2026 யாலட்டி ஹாபால செய்கிற இதுக்கு இனோவேஷன் ஃபெஸ்டிவல் இருக்கோம். ஸோ நான் வந்து இங்கே ரோபோட்டிக்ஸ் பூத்தில் பெப்பர்னு சொல்லிப்படுற இந்த ஹியூமனைட் ரோபோட்டுக்கு இன்சார்ஜாக இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இந்த பெப்பர் வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஹியூமனைட் ரோபோட். இது வந்து என்னத்துக்காண்டி பில்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஸ்டாரண்ட் வழியை நீங்கள் போயிருக்கீங்க, நீங்கள் ரெஸ்டாரண்ட் வழியை நீங்கள் ஒரு ஓனராக இருக்கிறீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் ஒரு வெயிட்டராகவோ இல்லாட்டி ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ரோபோட்டை நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் டோக்கியோவில் ஒரு ஃபேமஸ் ரோபோட்டிக் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 32 ரோபோட். அங்கே வந்து ஒரு ஹியூமன்ஸ் மேலே 32 ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜப்பானில் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் நடத்தி கொண்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்குது. நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு ஏடிஎம்மில் போனால் அந்த டிஸ்பிளே இருக்குமோ அதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாமோ அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்குரிய இன்புட்டை கூட செஞ்சு கொள்ளலாம். ஸோ இவர் இப்போ நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் பர்பஸ்க்காண்டி கூட்டிகிட்டு வந்தபடியா இவருக்கு கொஞ்சம் 2-3 ஃபன்னான ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. இப்போ நான் திரும்ப இடம்லாம் இவர் என்ன பார்க்குறாரு தானே. ஸோ அதை நாங்கள் ஹியூமன் விஷன் டிடெக்ஷன் சொல்லுவோம். இப்போ நாங்கள் உங்களோட கதைச்சோட கேட்கல, இவர் தன்னோட கதைகளை நினைச்சோட இவர் கதைக்கலாம். ஸோ அவர் வந்து இந்த நாய்ஸுக்கு வாய்ஸை ஒழுங்காக ரெகனைஸ் பண்ணுறாரு இல்லை. பட் ஆக்சுவலாக நீங்கள் என்ன கதைச்சாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இவருக்கு இருக்கு. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ எம் டிக்லிஷ் டுடேன்னு சொல்கிறேன். ஐ எம் டிக்லிஷ் டுடேன்னா தனக்கு இடையே கூச்சமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஹியூமன் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி இவர் ரெஸ்பான்ஸ் சொல்லுவேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சும்மா இருக்கிறீங்க, உங்களோட கண்ணை யாரும் வந்து டக்குன்னு போத்துறாங்கன்னா என்ன செய்வீங்க? அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்களா இவன் பயப்படுவேன். ஸோ இவர் வந்து கொஞ்சம் நல்ல ரோபோட் தானே. நாங்கள் ரோபோட்டை நாங்கள் ஹார்ம்ஃபுல்லானாலும் டிசைன் பண்ணக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு போய் தயவு செஞ்சு அங்கே பேர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நாங்கள் தமிழ் வாய்ஸும் இன்புட் பண்ணலாம்.
நீங்க இப்ப ChatGPT கலைக்கலாம் நீங்க அப்படி தமிழ்ல ஒழுங்கா ஒரு ஹியூமன் மாதிரி கலைக்கு தானே API சிஸ்டம்னு சொல்லுவோம். அதைத்தான் இப்ப நாங்க பண்றதுக்கு அங்கா ரோபோட்டிக்னு சொல்லி ஸ்ரீலங்கன் பிராண்ட் ஒன்று இவரை எடுத்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவன் லோகோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கால பக்கம் பார்க்கலாம். இந்த ரோபோட் வந்து ஆக்சுவலா செஞ்சே வந்து பாத்தீங்கன்னா SoftBank ரோபோட்டிக்னு சொல்லி அமெரிக்கன் பிராண்ட் ஒன்று. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவரை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கணும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நன்றி அண்ணா. இது ஓகே. இது என்னண்டா வந்து எங்களோட ரோபோட்டிக் இது வந்து நாங்கள் IPL தான் கூட பார்த்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நாயின் சரியாக பார்த்தா நாயின் சேவ் நாயின் முகமாடி நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த நாய் வந்து என்ன செய்ய வேண்டாம், இந்த 4 கொம்பு மோட்டர்ஸை வச்சு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. இப்போ நாங்கள் இதில் என்ன ப்ரோக்ராம் கொஞ்சம் வெளியிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் படி எங்களுக்கு யூஸ் ஆகும். எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டாம், நாங்கள் எப்படி வாயால் செய்யக்கூடியதை செய்வோம். இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தா அந்த ஃபோனில் வந்து நாங்கள் இதான் கிடைக்கும். இந்த ஃபோனில் வந்து என்ன செய்ய வேண்டாம், ஃபோனில் வந்து மெப் பண்ணி வச்சுக்கணும். இந்த மெப்பில் தான் இது ஒர்க் ஆகுது. இந்த மெப்பில் வந்து ப்ரோக்ராம் எழுதி அங்கே இன்புட் பண்ணிக்கணும். அந்த இன்புட்டின் படி இதில் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தா இந்த இதில் கொடுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா கிட்ட வந்து கை கொடுக்க வச்சிடும். ஸோ அது கை கொடுக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுதி வச்சுக்கோம். இப்போ வந்து நான் என்ன செய்வோம் அதே வந்து ஆடும். அடுத்த பார்த்தோம்னா இப்போ ஜம்ப் பண்ண போதும் எங்களுக்கு. இன்னொருக்கா ஜம்ப் பண்ண விடுங்க. செயற்பாடெல்லாம் இருக்குது. எங்களுக்கு இப்போ கார்ட்போர்டு இதில் வந்து கீழே என்ன பிரச்சனை, கீழே 4 சென்சர் ஒன்று என்ன யூஸ் ஆகுது. இது வந்து லைட்டான சென்சர். இதில் வந்து என்னன்னா எங்களை சுற்றி இருக்க ஏரியா வந்து கவர் பண்ணி எங்களை தரும். இது வந்து என்ன செய்யணும், பக்கத்தில் சிவர் இருந்தால் நான் கண்ணால் வகை சிவர் இருக்கேன், ஸோ நான் போக்கூடாது இந்த மாதிரி. இது வந்து சென்சர் வந்து அதில் வந்து மறைச்சிருக்கு. இது என்னென்னா டெஸ்டா காரில் நாங்கள் யூஸ் பண்ணி வந்தானே அதே மாதிரி இது வந்து இது கீழே சுற்றி என்ன டேட்டா எடுத்து ப்ரோசஸ் பண்ணு இந்த இதில் உள்ள போக்கூடாது. இதில் இந்த மெப்பில் வந்து இது வந்து ஒன்று கேமராவும் மற்ற வந்து மேப். அதாவது இந்த மெப்பில் வந்து என்ன பண்ணால் இந்த சென்சர் வந்து கவர் பண்ணுறது ஃபுல்லாக இதுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதில் இது என்னட்டு நாங்கள் மாற்றலாம்னா இது வந்து வீடு கொண்டாடுறோம். இப்போ வந்து இந்த ப்ரைஸ் வந்து கூடின ப்ரைஸ். ஸோ அந்த ப்ரைஸை நாங்கள் குறைக்கணும் பண்ணால் அவங்க வந்து என்னென்ன புது டெக்னாலஜியை கொண்டு வந்து என்ன இன்வெர்ட் பண்ணலாம், அப்படி கோஸ்ட்டை குறைக்கலாம்ன்ற இது இருக்குது. ஸோ இதை நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் பண்ணால் அடுத்தது வாய்ஸ் மூலம் கொண்டு வரோம். வாய்ஸ் மூலம் கொண்டு வரும்போது பண்ணால் நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சா அதாவது வாய்ஸ் மூலம் நான் வாய்ஸ் மூலம் கொண்டு வரோம்னா இப்படி ஃபோனில் ஒன்றுமே இருக்காது. நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு வீட்டை எடுத்தோம்னா வீட்டுக்குள்ள இந்த இடத்துல இந்த சாமான் கண்டு நான் கொடுத்தோம்னா அந்த வீட்டில் போய் இந்த சாமான் சுவர் இருந்தால் சுவரில் அந்த சென்சர் வந்து சுரப்படாது. ஸோ அந்த இதால் போய் நீரை வந்து இதால் வந்து எங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் ஆகுங்க. ஓகே, வீடுகள் இப்போ நாங்கள் வந்து ஃபோன் ஒன்று எடுத்தோம்னா ஃபோன் வந்து நாங்கள் நோக்கியா ஃபோன் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த ஃபோன் எல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ வந்து எங்களை கையில் இப்போ சின்ன பிள்ளைகிட்ட கூட ஃபோன் வந்து இது வந்து இப்போ கோர்ஸ் பண்ணா இப்போ கொஞ்சம் காலத்தில் என்ன செய்யும் குறைஞ்சிடும். அப்போ ஸோ நாங்கள் இதை வந்து குறைஞ்சோம்னா வீட்டில் வந்து யூஸ் பண்ண வலிக்கிறோம். அப்படி யூஸ் பண்ணிக்கணும். நாங்கள் இதை வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணி எங்களோட வேலையில் குறைச்சிக்கொள்ள. இப்போ நாங்கள் உதாரணம் எடுத்தோம்னா இப்போ கிச்சனில் சாப்பாடு மூடிட்டு நாங்கள் வெளியிட போட்டோம் என்ன செய்யும், நாங்கள் 10 மணி நேரம் ஆயிரம் குளிக்கிறோம். இதே நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணோம்னா இப்போ ரொட்டேட் பண்ணி இப்போ அப்ளிகேஷனை கேட்டால் வெளி இடத்துல இருந்து கொண்டு இங்கே கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் அப்ளிகேஷன் இதை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணினோம்ட்டா இன்னும் ப்ரொடெக்ட் அழைப்பு நாங்கள் இந்த அப்ளிகேஷனில் இதை இதை செய்யண்டா அது வந்து அந்த சாப்பாடை கொண்டே கொட்டிடும் வெளியே கொட்டினா நாங்கள் வந்து என்ன செய்யும் வீடு மணக்காது. ஸோ அதை இப்படி வந்து பெனிஃபிட்டாக என்ன புது ஐடியா தோணுதுன்னா நாங்கள் இன்வெர்ட் பண்ணி நாங்கள் இன்னும் பெனிஃபிட்டாக செய்யலாம்ன்ற இதுதான் நாங்கள் இப்போ இது கொண்டதுக்கு முக்கிய ரீசன் வந்து இப்போ வெளி இடத்துல வாய்ச்சா இந்த இஞ்சத்தை பிள்ளைங்க இப்போ யாழ்ப்பாணத்தை சுற்றி வடக்கு மாநிலத்தை சுற்றி ஒன்றும் இருக்காது. இதை பற்றி ஒரு இடம் இப்படி நடக்குது ஜாலியடி புத்தாக்க திருவிழான்னு ஒன்று நடக்காது. இங்கே வந்து நடக்கிற முக்கிய ரீசன் ரோபோட்டிக்ன்றது அது எங்கே செய்யும் அதோட இடம் காண மாட்டீங்க. பெரிய கொட்டலில் தான் அது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பேப்பர் ஒருத்தல பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்க எங்களுக்கு தெரியாதானே அந்த பிள்ளைகள் பார்க்கக்கூடிய சில பேர் கஷ்டம் காரணமே இல்லை. இங்கே வந்து ஃப்ரீ இன்வைட் ஆனே ஃப்ரீயாக வந்து நாங்கள் பிள்ளைகளை இது பார்க்க பிள்ளைகளுக்கு இது இருக்குது நான் இது பார்த்தேன் அனுபவம் பண்ணுறது கிடைக்கும். அதோட வந்து இந்த பிள்ளைகளை இதை பார்க்க அப்படி வந்து நானும் செய்யலாம்ன்ற எண்ணம் புது புது எண்ணத்துக்காக இந்த புத்தாக்கத்தின் அதாவது புது புது எண்ணத்துக்காக நாங்கள் இதை வந்து கொண்டாடுறோம். சரி, ஓகே, நன்றி. பாருங்க, இதில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த ரோபோவோட அப்படி விளையாடி கொண்டிருக்கீங்க பாருங்க. பாஞ்சு விளையாடுறேன்.
Maybe he'll give you something more than a hand. He could give a high five, but for some reason you're just okay. That's a hard. He's just gonna do a crazy jump forward. வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ரோபோட்கள் இருக்குது. அடுத்தடுத்து நாங்கள் அதுகளை வந்து பார்வையிடலாம். இந்த கேமராவில் தான் வந்து படம் எடுத்து உங்களை படம் எடுத்து மாற்றி செய்திருக்காங்க. இதை வந்து மாற்றி இந்த இதில் இப்ப சொல்லுங்க எடுத்தாச்சு படம் ஜெனரேட் ஆகி வரும். இது வந்து என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா ஃபுல் அப்ளிகேஷன் ஒன்று செஞ்சுட்டு பேக்எண்ட்ல இப்ப உங்களோட போட்டோ வந்து நீங்க ஃபியூச்சர்ல சும்மா ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன்ல இப்படிதான் இருக்க போறீங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணி தர போகுது. அப்ப அதுக்காக வந்து நாங்க ஏபிஐயா ஜெமினி ஏஐ பாவிச்சிருக்கிறோம். ஸோ உங்களோட ஃபேஸ் கட் அப்படி சும்மா ஜஸ்ட் ஒரு ரேண்டமா இமேஜின் பண்ணி உங்களோட போட்டோ வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி ஒரு போட்டோ தரதுக்காக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறோம். நல்லா இருக்குங்க. இத நீங்க உங்களுக்கு போன்ல எடுக்கணும்னா இந்த QR ஸ்கேன் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்க சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணலாம். சரி சரி. இந்த லோகோ போட்டோ இதோட வரும். இந்த போட்டோ நீங்க QRல ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். ஓகே, थैंक यू. பாருங்க எப்படி வந்து எங்களை செய்யறது நல்ல நீட்டா வந்து ஜெமினி மூலமா செய்திருக்கீங்க. டயலாக் 5G நாங்கள் வந்து 5G அல்ட்ராவில் யாழ்ப்பாணம் வந்திருக்கோம். யாழ் இனோவேஷன் ஃபெஸ்டிவலுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கோம் எங்கள் வெரி ஓன் நோவா பவர்ட் பை டயலாக் 5G அல்ட்ரா. சரியா, இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க்கால் பயன்படுத்தவும் சரியா உபயோகிக்கவும் கொண்டு வந்திருக்கோம். இங்கே கொண்டு வந்திருக்கிறது ஸ்பெஷலான காரணம் என்னென்னா ஆக்களோட பழகவும் ரைட், ஆக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு ரைட் அந்த அறிவுபூர்ணமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது எங்களோட டயலாக் ஸ்பெஷலான டயலாக் நோவா. Can you actually do some action? Wave, just wave. Yeah. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹாய் காட்டுங்க. Just walk few seconds, few steps front and back. கொடுக்குறேன். ரஜினி இந்திரன் படத்துல ரோபோ மாதிரி வர போறேன். Walk a little. No, walk forward. Don't go down. நடைய பாருங்க ரஜினி மாதிரி தான். Do some action, doesn't matter. Oh, handshake. ஏய் பயப்படாத குர்ரா குடி. அது முறிச்சு போட மாட்டே பயம் எனக்கு. டயலாகோட சொந்த எந்திரன். டயலாகோட சொந்த எந்திரன். அம்மா கை கொடுக்க போறாங்க. அதுக்கு பாய் காட்டுதாம்மா. பாய் காட்டுது, பாயை காட்டி போட்டு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரோபோக்கு கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஷேக் தருமாம்மா பொறுங்க. இப்போ கொடுங்கம்மா. ரைட், ஓகே. அவர் கொமாண்டுக்கு தான் கை தரணும். அதில் வந்து பாத்தீங்கன்னா வேற உற்பத்தி பொருட்களும் வந்து காணப்படுது பாருங்க. இங்கே வந்து ஜாலடிகாப்பால் இப்படி ஒரு எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கு. இது நாங்கள் அவங்க வந்து அவங்களோட
ஒரு ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்தபடியாக அவங்களுக்கு கூடாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, அதே நேரம் விற்பனையும் செய்யக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி போஷான்னு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். என்ன மாதிரின்னா நேரடியாக சாப்பிடலாம், நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு வறுத்தபடியே இருக்குது. அதே மாதிரி 9 தானியம் போட்டு நவபோஷா அந்த ஐட்டம் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அது மாதிரி சுத்தமான வெள்ளை நிற தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரச்சக்கு நல்லெண்ணெய், பத்தியத்தேவை மரத்தேவை எல்லாத்துக்குமே பாவிக்கக்கூடியதாக இருக்குது. ஆமாம். அதே மாதிரி ஜெஃப்னா கறி பவுடர் இருக்குது. அதே மாதிரி மோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக மோர் போட்டு செய்கிறோம். ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தரமான குவாலிட்டியில். அதே மாதிரி எங்களோட பாரம்பரிய தட்டவடிகள், போக்கீஸுகள், ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒடியல்மா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புழுக்கொடியல்மா இருக்குது. இது வந்து வித்தியாசமாக நாங்கள் என்ன செய்கிறோம்னா வெள்ளை 2 சாறு எடுத்து வெள்ளை அப்பளம், அதே மாதிரி உருளைக்கிழங்கு அப்பளம் செய்கிறோம். அதே மாதிரி பீட்ரூட், கேரட்னு சொல்லி 4 வகையான அப்பளங்கள் செய்து வரோம். நேரடியாகவே அதை நேச்சுரலாக அதை போட்டு நாங்கள் செய்கிறதால அப்படியே அது சத்தெல்லாம் அப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்குது. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். வீடுகள் 10 10 552 நம்பரை தொடர்பு கொண்டு மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை எங்களோட கூகுளில் நீங்கள் VTN நேச்சுரல் ப்ராடக்ட் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களோட லொக்கேஷன் நீங்கள் வரக்கூடிய மராளி வட்டுக்கோட்டை எங்களோட. கரும்புல இருந்து கெமிக்கல் இல்லாமல் செய்கிற சர்க்கரை, இயற்கையான கரும்புல இருந்து கெமிக்கல் இல்லாமல் செய்கிற சர்க்கரை. 2 கிழங்கு இருக்குது. இது வந்து இஞ்சி கிழங்கு இருக்குது, கலக்காது எள்ளு இஞ்சி அதை கலக்காது, இது கலக்காது. 3 இது வந்து கரும்பு பாணி. இது கரும்பு பாணி. எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? நம்பரை சொல்லுங்கள். இது வந்து நோட் டிசிடியில் இருக்குது. ஓகே. இங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வித்தியாசமான பொருட்கள் வந்து சேல்ஸ் ஆகி கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. பாருங்க, கடையும் ஓப்பன் பண்ணல, வீட்டில் இருந்து தான் தைக்கிறோம். ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தா டெலிவரி பண்ணுவேன், டோர் டெலிவரி. அறிமுகப்படுத்துறதுக்காண்டி ஒவ்வொரு ஏஜுக்கு இருக்குது, ஒவ்வொரு டிசைன்ல. லெஹங்கா மாடல் என்ன விலை போகுது? ஒவ்வொரு ப்ரைஸ்ல இருக்கு. இது வந்து 3800 ரூபா, டிஸ்கவுண்ட் இருக்கு 10%. ஆமா. இது கொஞ்சம் ஏஜ் கூட. இது லெஹங்கா மாடல். இங்கே பட்டு பாவாடை செட்டப் எங்கட பட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கணுமே பட்டு தானே. 6200 ரூபா. 10% டிஸ்கவுண்ட் இருக்கா? 10% டிஸ்கவுண்ட் இன்றைக்கு மட்டும் கொடுக்குறீங்களா? இன்றைக்கு கொடுக்க மாட்டீங்க. பிறகு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது வரும்போது, ஃபெஸ்டிவல்ஸ் அப்படி எதுவும் வரும்போது இதுவும் அதே தான். ஆமா. 077 27 23 606. சரி, நன்றி. இதில் வந்து வித்தியாசமாக இன்னொன்று இருக்கு, என்னதோ இதையும் ஒருக்கா நாங்கள் பார்ப்போமே. இதில் வந்து பழைய பொருட்கள் வந்து இதில் வச்சிருக்க நம்மளோட இந்த பாக்குவாட்டி மிஸ்ல பாவிக்கிறதுல முந்தி பாவிச்சது இருக்கு பாருங்க. டூரிசம் அட்ராக்ஷன்ஸ் பிளேஸா பார்க்காம ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணதா இருக்கும். அப்படின்னு சொன்னா இப்ப கிளே போட்ரி செய்யற கம்யூனிட்டி, அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி எங்களோட சுவடு என்ற ஒரு கன்செப்டுகளை இதை வந்து ஜேர்னியில செய்து கொண்டு வரோம். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஹேங் பண்ணி இருக்கிறோம் கிளே போட்ரி. இந்த டொட் பேக்குகளை வந்து இதுல வந்து பெயிண்ட் பண்ணி நீங்களே உங்களோட கையால பெயிண்ட் பண்ணி இந்த டொட் பேக்குகளை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குரிய பேமெண்ட்டை பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுகள் வந்து ஆன்டிக் திங்ஸ். இந்த ஆன்டிக் திங்ஸையும் வந்து இப்ப முந்தின காலத்துல பயன்படுத்தினது இப்ப வந்து பயன்பாட்டுல இருக்கிறது குறைவு. இப்படியான விஷயங்களை நாங்க எங்கள் ஊடாக வந்து நீங்க இது சம்பந்தமான விளக்கங்கள், இது இந்த விஷயங்கள், இது எப்படி எப்படி இருக்குன்ற விஷயங்களையும் விவரணங்களையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இது எங்கட அம்மம்மா வெட்டைக்கு இந்த பாக்கு வட்டியை நாங்கள் பார்த்தது. இந்த வரைக்கும் நாங்கள் வேற ஒருத்தையும் பார்க்கல. இப்ப காண ஆசையாகிறாங்க. எங்கட அம்மா அம்மி சட்டக்குன்னு வட்டி கொண்டிருப்பா. இலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முழுக்கெல்லாம் உடுப்பு ஐட்டங்களா தான் காணப்படுது.
இதில் மற்ற பகுதியில் வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க, வைக்கோலை சுற்றி வச்சிருக்கணும் என்னன்னு சொல்லி பார்ப்போமே. இது என்னன்னு சொல்லி ஒரு காக்கு வைப்போம். வணக்கம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஜால் இனோவேஷன் ஃபெஸ்டிவலில் நிற்கிறோம். 2026 இந்திரா குரூப் இந்த ஸ்டால். எங்கள்ட தீம் நான் நெடுக சொல்கிறேன்னா, எங்கள்ட தீம் விவசாயத்தில் இவ்வளவு ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுறதை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்போ இவ்வளவு ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுறதுக்கு எதிராக அல்லது அதை குறைக்கிறதுக்காக நாங்கள் இந்த மெஷினரியை பாவிக்கிறோம். நெல் ஸ்பெஷலி நாங்கள் நெல் நாற்று போட்டு இந்த மெஷின்களால் நட்டு, இந்த மெஷினால் நடையக்குள்ள ஒரு அடி இடைவெளியில் நடுவோம். அப்போ அந்த ஒரு இடைவெளிக்குள்ள வர்ற புல்லை இந்த புல்லடிக்கிற மிஷினால் உருட்டி, இது கையால் உருட்டுற மிஷின், இதில் பெட்ரோலில் ஓடுற மிஷினும் இருக்குது, உருட்டி நாங்கள் அந்த களையை கொல்லுவோம். அப்போ களை கொல்லி தேவையில்லை, ஒரு ரசாயனத்தை வெளியில் அனுப்பிட்டோம். மற்றது போதுமான அளவு இடைவெளியில் வர்றபடியாக சூரிய ஒளி காற்றெல்லாம் போதுமான அளவு உள்ளே போகிறதால நிறைய நோய் நொடி வராது. பெஸ்ட் அண்ட் டிசீஸ் குறைவாக தான் இருப்பார். அதுலேயும் பொருளாதார சேத மட்டத்துக்கு வர்ற அளவுக்கு வந்தால் தான் நாங்கள் மருந்து அவருக்கு ஏதாவது ரசாயனங்கள் தெளிக்கணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு வராது. இதுவும் அது சேர்ந்த ஒரு மிஷின் தான். இவர் வரம்பு கரிகளை நடுபடாமல் இருக்கிறதில் நடுகிறதுக்காண்டி நாங்கள் கடைசியாக எடுத்து கொண்டு வந்த ஒரு மிஷின் ஒன்று. இதை கையில் கொண்டு போய் நட வேணும். பேட்டரியிலான இயங்குறார். எல்லாம் செய்து கடைசியாக நஞ்சு குறைஞ்ச அரிசி என்றதையும் நாங்கள் ஒரு இப்படி வடிவத்தில் 1 கிலோ 5 கிலோவாக நாங்கள் மார்க்கெட் பண்ணுறோம். பழமையான அரிசியை விட 20-30 ரூபா கூட இருக்கும். அது விவசாயிக்கு நாங்கள் திரும்ப செய்யன்றதுக்காக தான் அந்த விலை அதிகரிப்பை வச்சிருக்கிறோம். அப்போ தான் அவை இன்னும் நிறைய பேர் நட வருவினோம். தொழில்நுட்பங்களோட உதவியால் வயலில் வீணாக கிடந்து எரிஞ்சு போகிற இந்த வைக்கலையும் கட்டி ஒரு ரோல் 1000 ரூபாய் 900 ரூபா 800 ரூபான்னு சொல்லி பேல அது அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த விலை இருக்குது. அந்த விலைக்கு அதையும் விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ விவசாயிக்கு நெல் விவசாயத்தில் நட்டம்ன்றதான் நெடுக கதை. அதை அவரும் லாபம் அடைஞ்சு மக்களுக்கும் நல்ல சேஃப் ஃபுட் கிடைக்கணும். அதாவது அந்த ஃபுட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த ஃபுட் சிஸ்டம் வந்து சரியாக இருந்தால் தான் அது தொடர்ந்து நடக்கும், சஸ்டைனபிளாக நீடித்த காலத்துக்கு நிலைக்கும். இல்லைன்னு சொன்னால் இது இடையில நின்றும். மானியம் கொடுத்து கனநாளையை கொண்டு போயிடாதுன்றது போல் இதுகளையும் கனகாலத்துக்கு இலவசங்களால் கொண்டு போயிடாது. இது இப்படி தன்னால் ரன் பண்ண விட்டுட்டோம்டா ஈவன் நாங்கள் இல்லாமே பிறகு அந்த சிஸ்டம் ரன் ஆகி கொண்டிருக்கோம். இதுக்கு இன்னும் நிறைய பேர் தேவையாக இருக்குது. எங்களோட சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு பிரதேசங்களில் நெல் நட்டு கொடுக்கறதுக்கு ஆர்வமான இளைஞர்கள் யுவதிகள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் தரலாம். நீங்கள் ஆர்டர்ஸும் தரலாம். நீங்கள் அதை பொறுப்பாக நின்று நட்டு கொடுத்தா சரி. அதில் ஒரு சின்ன ஒரு ராயலிட்டி ஃபீ ஒன்று எங்கள் இந்திரா குரூப்புக்கு சேவ் பண்ணுவீங்க. ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபா வாங்கினா 5,000 ரூபா மாதிரியான ஒரு சார்ஜ் ஒன்று எங்களுக்கு வரும். நாங்கள் எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் செய்கிறதுக்காண்டி. இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இந்த நம்பரை சொல்கிறேன். 307 90 6383 307 90 6383 என்ற நம்பர் அடியுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எங்களோட ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் கிளிநொச்சியில் தான் இருக்குது. கிளிநொச்சியில் ரத்தினபுரத்தில் இருக்குது. எங்களோட ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் திருவையாறு ரத்தினபுரத்தில் இருக்கிறோம். இப்போ இன்னொரு 1 மாதத்தில் தொடங்கிடுவோம் இந்த வேலையை. 1 மாதம் வேறு மாதம் கிடக்கு. நீங்கள் பாருங்க. நன்றி அண்ணா, நன்றி. ஓகே, வணக்கம். நாங்கள் சஹோ கிரியேஷனில் பிஆர் டீம் வந்து இன்றைக்கு ஜாலைடி ஹப் வருடாந்தம் செய்கிற இனோவேஷன் ஃபெஸ்டிவல் 2026 நிகழ்வில் எங்களோட விஆர் எக்ஸ்பிளன்டேஷன் சென்டரை போட்டிருக்கிறோம். எங்களோட ஸ்டோலில் வந்து நாங்கள் கூடுதலாக விஆர் ஷோஸ், விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிகிட்டு இருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இனோவேட்டர்ஸுக்கு, பப்ளிக்கு. இதில் என்ன விஷயம்னா ஃபுல்லாகவே விஆர்ன்னு பார்க்க மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வந்து கேம்ஸ் அது சம்மந்தமான விஷயங்களை எல்லோரும் செஞ்சு வராங்க. ஆனால் நாங்கள் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இயற்கை மற்றும் யாழ்ப்பாணத்தின் வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் கடத்தணுன்றதுக்காண்டி இந்த டெக்னாலஜியில் சம்மந்தப்பட்ட விஆர் மூலமாக இதை நாங்கள் கடத்திட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேருக்கு இந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல் ஓகே, இன்றைக்கு இந்த என்னென்ன பாதில் நீங்கள் சொல்கிறீங்கன்றது இது சம்பந்தமாக நீங்கள் மேலும் தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு சஹோ கிரியேஷன் மற்றும் விஆர் ஜெஃப்னா சேனல் மூலமாக நீங்கள் இது சம்பந்தமான தகவல்களை மேலும் அறிஞ்சு கொள்ளலாம். சரி, அதெல்லாம் வந்து இந்த சிறுவர் வந்து பார்த்து கொண்டு கேட்பாங்க, தம்பியரால் பார்த்து கொண்டு கேட்பேன். நானும் வந்து இதை பார்த்துட்டு உங்களுக்கு அது சம்மந்தமாக என்ன மாதிரி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குடா.
அண்ணா என்னப்பா அது பனைமரத்துக்கு ஏறி கொண்டிருக்கிறேனப்பா. இல்லடா பனைமரம் தான் தெரியுது எனக்கு. பார்க்கவே அற்புதமா இருக்கு. அதாவது பனைமரத்துக்கு கிட்ட நின்று நாங்களே இந்த இதை பிடுங்குற மாதிரி இருக்கு. ஓகே, இதை போட்டுக்கொண்டு நாங்கள்லாம் சுத்தி சுழண்டு பார்க்கணும். என்ன அடே பயமா கிடக்குடா டே. அடே ஓமடா டே, இதை போட்டுட்டு சுத்த கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் டயலாக் ஏர் ஃபைபர் அண்ட் டயலாக் 5G அல்ட்ராவில் யாழ்ப்பாணத்தில் இருந்து அருகாம்பே அதுவும் இல்லாமல் கொழும்பை பார்க்க இயலும். அதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சுருக்கிறது எப்படின்னா டயலாக் ஏர் ஃபைபரால் இங்கே 360 டிகிரி வீடியோஸ் ப்ளே ஆகும். எல்லாமே எங்கள் நெட்வொர்க்கால் ப்ளே ஆகிற வீடியோஸ். அப்போ நீங்கள் இங்கேருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தே அருகாம்பேயில் சர்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. கிரிக்கெட் விளையாடலாம். எங்கள் டயலாக் 5G அல்ட்ரா நெட்வொர்க்கால் ஒருத்தர் போல் பண்ணலாம், ஒருத்தர் பேக் பண்ணலாம். ஃபுல் வர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுதான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதையும் நீங்கள் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி. கடலை பார்க்கக்கூடிய கடல்ல போய் கொண்டிருக்கிறீரா? கடல்ல போய் கொண்டிருக்கீங்க. ஆட்கள் நிறைய பேர் நிக்கிறாங்க. மீன் என்ன பிடிக்கிறாங்களா? இல்ல, இப்ப கடலுக்குள்ள நான் போய்க்கிறேன். இது வச்சு பிளே பண்ணலாமா? பிளே பண்ணி அவளுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பார்க்கலாம். இப்போ இதை என்ன செய்யுது? என்ன பாக்குறீங்க? ஹலோ, பீச் வியூ. பீச்சா பாக்குறீங்க? எந்த இடம்? எந்த ஊர்? பரவாயில்ல, உங்க முகம் தெரியாது. முகத்துக்கு கண்ணை முடிக்குது. பீச்சா சொல்லாண்டா பாக்குறீங்க? காலுக்கெல்லாம் தண்ணி நிக்குது. காலுக்கு தண்ணியா நிக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அவைக்கு வந்து. அதாவது கடலுக்கு ஏன் நிற்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து பாருங்கள். ரிமோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா இதை தட்டி அவைய வந்து இதுலேயே ரியலாக கடலுக்கு நிற்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் கொடுத்து கொண்டிருக்கணும். உண்மையிலேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எல்லாருடைய கருத்துக்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே நல்லா இருக்குது.